அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொழில் இன்றைக்கி அது நம்ம வேலை அப்படிங்கிற சொல்லாலும் கையாள்கிறோம். வினை என்கிற ஒரு சொல்லும் இருக்கிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே. வேலை செய்தே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உடலாலும் அறிவாலும் உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும். பிறர் பொருளை கவர்ந்து அவர்களை வஞ்சித்து பொருள் ஈட்டுவதும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று ஒரு பொன்மொழியே தமிழில் இருக்கிறது. என்ன வேலை செய்யலாம்? இது எல்லோருக்கும் உரிய ஒரு கேள்வி. சமூகம் சான்றோர் பழிக்காத எந்த வேலையையும் செய்யலாம். இன்று யாசித்தலையே சிலர் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். அதை உலகம் பழிக்கும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி இயற்றியான் என்பார் வள்ளுவர். இந்த உலகத்தில் என்னை பிச்சை எடுத்துத்தான் வாழ வைக்க வேண்டும், வாழ்ந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்குமேயானால் அந்த என்னை படைத்தானே அவனே அழியட்டும் என்கிற முறையில் ஒரு குரல்பா ஒன்று இருக்கிறது. அதனால் உலகம் பழிக்கும் யாசித்தலை. அதை தவிர எந்த சிறு வேலையாக இருந்தாலும் சரி, அறிவை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பணியாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும். நம்முடைய முயற்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு திறவுகோலாக இருக்கும். இது வள்ளுவருடைய பார்வை. உலகத்தாருடைய சிந்தனையும் அதுவே. வள்ளுவர் காலத்திலும் பல்வேறு தொழில்களை செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல இடங்களில் அது சுட்டி சொல்கிறார். அதில் இரண்டொரு தொழில் குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். உழவு வள்ளுவர் போற்றி உரைக்கிற ஒரு தொழில். அது உழைப்பு. உழைத்து இந்த உலகத்தை அவர்களே காக்கிறார்கள். உழவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்காது. இந்த உலகமே சுழன்று கொண்டிருப்பது, மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமே உழவர்களே. அதனால்தான் வள்ளுவரும் 10 குறட்பாக்களை தனியாக உழவு என்கிற ஒரு அதிகாரத்தில் அந்த உழவின் சிறப்பை, உழவர்களுடைய பெருமையை காட்டுவதாக 10 குறட்பா எழுதியிருக்கிறார். வான் சிறப்பிலும் ஓரிடத்தில் அவர் சொல்லுவார் இந்த உழவை பற்றி. மழை இல்லைன்னா இந்த உலகம் விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த உழவு தொழிலை செய்ய முடியாது. உழவர்கள் கையை கட்டி கொண்டிருந்தால் நான் இனி எந்த விதமான வேலையும் செய்ய போவதில்லை. ஏன்னா உழவு தொழில் என்பது கடினமான உழைப்பை செலுத்த வேண்டிய ஒன்று. ஒரு வேலையை ஒன்று செய்கிறோன்னா அது அதற்கென்று ஒரு குறித்த காலம் உண்டு. ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ 10 நாளோ அதற்குள்ளாக அந்த வேலையை நம்ம செய்து முடிக்க வேண்டும். இதுதான் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கிறது. அதுவே வழக்கம். அதுதான் அந்த தொழில் செய்கின்ற கால அளவு. ஆனால் உழவர்களுக்கு அப்படி இல்லை. மாதக்கணக்கில் ஒரு சிந்தனை மட்டும்தான் அவர்கள் உள்ளத்திலே இருக்கும். பயிரிடுவதற்கு முன்னால் சில வேலைகள் உண்டு. அந்த மண்ணை பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். அந்த மண்ணை பண்படுத்தணும். அப்போ தான் அது விளைச்சலை தரும். அதனால்தான் அந்த விவசாய நிலத்துக்கு பண்ணை என்று கூட ஒரு பெயர். இதுபோன்ற பெரும் நிலங்களை உடையவருக்கே பண்ணையார் என்றே பொருள். அது பண்படுத்தப்பட வேண்டும் நிலம். அது பண்படுத்திய பிறகு அதற்கான விதைப்பை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அது விதைத்து அந்த பயிர் முளைத்து வரும் வரை அதற்கு வேண்டிய அளவுக்கு நீரை பாய்ச்சணும், வாய்க்காலை சரிப்படுத்தணும், தண்ணீர் ஓட்டம் சரியாக இருக்கணும், தண்ணீர் பக்குவமாக இருக்கிறதான்னு பார்க்கணும், தண்ணீர் வற்றிவிடக்கூடாது, பூச்சிகள் வரக்கூடாது. இதுபோல் பல்வேறு விதமான ஒவ்வொரு கண்ணும் கருத்துமாய், வீட்டில் எப்படி ஒரு பெண்ணை நம்ம பார்த்து கண்ணும் கருத்துமாக வளர்ப்போமோ அதுபோலத்தான் ஒவ்வொரு நடவுக்கும் அந்த விவசாயிகள் தங்களுடைய வேர்வையை சிந்தித்தான் அவர்கள் வேர்வை துளிகளே நெல்
மணிகளாக முளைத்து வருகின்றன. அவ்வளவு கடுமையான ஒரு பணி அந்த விவசாயிகள் செய்கிறார்கள். அறுவடை முடிகிற வரைக்கும் அந்த பணி முடியாது. விதை நடுவதற்கு முன்னால் சில நாள்கள் அங்கே பணியை தொடங்கினவர்கள் அறுவடை முடிகிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்து கடுமையான அந்த வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். இப்போது ஒரு ஆண்டுக்கு தான் முளைக்கும் சொல்லக்கூடிய கரும்பு என்று சொன்னாலும் அதற்கும் அவர்கள் நிறைய காலத்தையும் செலவிட வேண்டியிருக்கு, உழைப்பையும் செலுத்த வேண்டியிருக்கிறது. எத்தனையோ அதற்கான வேலி அமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எந்த விதமான பாதிப்பும் வராமல் அந்த பயிரை காத்து நம்மிடம் இந்த உலகம் வாழணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த உழவர்கள் இந்த பணியை செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பணி. வள்ளுவர் அதை உணர்ந்திருக்கிறார், அதையும் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு கஷ்டமான இந்த ஒரு பணி இருக்கே, இதையே நான் செய்யணும், இவ்வளவு கஷ்டப்பட்டால் நான் இந்த பணியை நான் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயி நினச்சிட்டா இந்த உலகம் இயங்குமா? அவர்களுக்கு மற்ற பணிகளை விட இதை கண்ணும் கருத்துமாக இருந்து காத்து இந்த உலகம் ஒரு பசியாறுவதற்காக மிகச்சிறந்த ஒரு பணியை இவர்கள் செய்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளுவர் 10 குறட்பாக்களை தந்திருக்கிறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். எத்தனையோ அந்த சுழன்றும் என்பதற்கு இந்த பூமி சுத்துதுன்ற ஒரு பொருள் மட்டும் இல்லை, இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே யாரை நம்பி, எதை நம்பி என்று சொன்னால், இன்று கணினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துறை இருக்கலாம், இன்னும் அது போன்ற எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. மருத்துவராக கூட இருக்கட்டும், வழக்கை உரைக்கின்ற வழக்குரைஞர்களாகவே இருக்கட்டும், பொறியாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாங்க. எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வயிற்று பசியை, அந்த வயிற்று தீயை அணைப்பதற்கு விவசாயிகள் உற்பத்தி செய்து கொடுக்கிற அந்த உணவை பொறுத்துத்தான் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அந்த உணவின் தேவையை தீர்ப்பவர்கள் விவசாயிகள். சுழன்றும் ஏர் பின்னது. ஏர் என்பது ஏறுங்கிற அந்த கலப்பையை குறித்தாலும் அந்த கலப்பை அப்படிங்கிறத நேரடியாக குறிக்காமல் அதோடு தொடர்புடைய விவசாயி பெருமக்களை அது குறிக்கிறது. அதனால் இது ஆகுபெயர் அப்படிங்கிற ஒன்றில் அது அடங்கும் இலக்கணத்தின் பார்வையில். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அதனால் பார்த்துங்க, அதனால தான், எதனால்? சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை. உழந்தும் வருந்தினாலும் சரி, வருத்தத்தோடு கடுமையான அந்த உடல் உழைப்பினாலே அவர்கள் உண்டாக்குகிறார்கள் அல்லவா? அதனால்தான் உழவுதான் உலகிலேயே தலை சிறந்த தொழிலாக இருக்கிறது என்கிறார் வள்ளுவர். கடினமான வேலை, ஆனாலும் கூட மிகச்சிறந்த ஒரு வேலை என்று சொன்னால் அது விவசாயம் என்கிறார் வள்ளுவர். இதனால் இவர்கள் செய்கிற இந்த பணியை மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் அன்னத்திலே கை வைக்கின்ற போதெல்லாம் விவசாய பெருமக்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் பல காலங்களில் மறந்து விடுகிறார்கள். எதை பற்றியும் மக்கள் நினைப்பதில்லை. வள்ளுவர் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். எப்படி? ஒரு தேர் ஓடுகிறது என்று சொன்னால் அந்த தேர் சக்கரத்தால் தான் அது சுழல்கிறது, ஓடுகிறது. எந்த வேகத்தில் வேணால் ஓட்டுறோம், அந்த வலிமையான அந்த தேர் சக்கரத்தால் அது வண்டி ஓடுகிறது, உண்மை. ஆனால் அந்த வண்டியில் அந்த சக்கரம் நிற்கணும்னா அதை தாங்கி அது இயங்கும்படியாக உறுதுணையாக இருப்பது எதுன்னு கேட்டாக்க அதில் இருக்கக்கூடிய அச்சாணி. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பார்கள். அச்சாணி அவ்வளோ முக்கியம். அதே போல தான் இந்த உலகம் சுழன்று இயங்கி கொண்டு இருக்கிறது அல்லவா? அவரவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டே எதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? இப்படியெல்லாம் அவர்கள் இயங்கி கொண்டிருப்பதற்கு காரணமாக யார் இருக்கிறார்கள்னாக்க, வெளியே பெருசாக யாரும் நினைத்து கூட பார்க்காதபடியாக உழவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதுமே இந்த உழவர்கள் தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் மறைமுகமாக. எப்படி? அச்சாணி போல. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்பார். ஆணி என்பது இந்த இடத்துல அச்சாணி. வேறொரு இடத்துல கூட இதே போல் ஒரு அச்சாணியை பேசுவார் வள்ளுவர். மயில் இறகு கனமற்றது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக அதன் மேலே நாம் ஏற்றிட்டோம் வண்டியிலனா
அச்சு அங்கே அருந்து போகும். அதை தாங்குகிற அந்த அச்சு கூட அருந்து போகும். அதில் செருகப்படுகிற ஆணி தான் இந்த அச்சாணி. உலகத்தார்க்கு யார் அச்சாணி போல இருக்கிறாங்கன்னா உழுவார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி ஆகுது. ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இத்தகைய மக்களையெல்லாம் பொறுத்து கொண்டுத்தான் அந்த உழவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரும்பணியை. அவர் சொல்றார், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார். இந்த உழவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழில் இருக்கே, அதை உற்பத்தி செய்து கொண்டு உலகம் உண்ணும்படியாக, உலகமே மகிழ்ந்து உண்ணும்படியாக அவர்கள் செய்கிறார்களே, அவர்களே உண்மையிலேயே வாழ்பவர்கள். மற்றவர்கள் அப்படி இல்லை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அவர்கள் பின்னாடி தான் நம்ம போயானோம். இப்போ ஒரு பெரும் கடும் நோய் வந்தது, கொடும் நோய் உலகம் முழுவதும் இருந்தது. ஒரு நுண் உயிரி உலகத்தையே ஆட்டி படைத்தது, கொரோனா என்று சொல்லக்கூடியது. அப்போது பாருங்கள், எல்லோருமே அவரவர்கள் வீட்டில் இந்த வேலையை வீட்டில் போய் உட்காந்தாச்சு, எல்லா வேலையும் முடங்கி போச்சு உலகம். ஆனாலும் உலகம் இயங்கி கொண்டிருந்தது யாரால்? இந்த விவசாய பெருமக்களால் தான் இந்த உலகம் அப்போதும் இயங்கி கொண்டிருந்தது. அதனால் இவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளுவர் மீண்டும் வலியுறுத்தி அதை சொல்வார், அவர்கள் மட்டுமே தான் உண்மையிலே வாழ்கிறார்கள். ராஜாவை கூட இருக்கட்டுமே, பெரிய பெரிய அரசனாக இருக்கணுமே, படை வச்சிருக்கலாம், பல பல குடைகள் வச்சிருக்கலாம், எல்லாரையும் வென்றவர்களாக இருக்கலாம். இந்த அரசனை வென்றேன், அந்த அரசனை வென்றேன், பல குடைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவு நீங்கள் ராஜ்யம் கூட செய்திருக்கலாம். அந்த அரசனாக இருந்தாலும் கூட யார்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னா உழவர் பெருமக்கள்கிட்ட போய் நிற்கணும் என்கிறார் வள்ளுவர். பல குடை நீழலும் தங்கும். எங்கே போய் தங்க போகுது? தம் குடை கீழ். யாருடைய குடை கீழ்? அரசனுடைய குடை கீழ் தங்கும். ஆனால் அவர்களாக அரசனாக இருந்தால் கூட எங்கு போயிருப்பார்? காண்பர் அலகுடை நிழலவர் என்பார். அலகு என்பதற்கு நெற்கதிர் என்று பொருள். இந்த நெற்கதிர்களை உருவாக்குபவர்கள் யார் அப்படின்னா உழவர்கள். அவங்கள நம்பித்தான் அரசனாக இருந்தாலும் வாழ்ந்தாக வேண்டும் என்பார் வள்ளுவர். இன்னொன்று அவர் சொல்வார், விவசாய பெருமக்கள் தானம் கொடுப்பதில் கூட நல்லவர்கள், வல்லவர்கள், விரும்புபவர்கள். அதை வேளாண்மை என்பதற்கும் தானம் கொடுத்தல், இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவுதல் அடங்கும். இந்த தொழிலும் அதற்கு கொடுத்துதான். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இவங்க போய் யார்கிட்டையும் போய் எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு போய் கேட்க மாட்டாங்க. இவர்களே உழுவித்து இவர்களே உணவை உற்பத்தி செய்பவர்கள். அதனால் இரவார். இறப்பவர்க்கு ஒன்று ஈவார். இவரை நம்பி யார் வந்தாலும் அந்த உணவை கொடுத்து அவர்கள் உதவுவார்கள். இரவார் இறப்பவர்க்கு ஒன்று ஈவர். கரவாது. எதையும் அவர்கள் மறைத்து வைப்பதில்லை. கரவாது கை செய்து ஊன் மாலையவர். மாலைன்றது இதில் இயல்பை உடையவர் என்பார் இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்கிறார் அவர், உழவர்கள் வேலை செய்ய போவதில்லைன்னு சொல்லிட்டு கையை கட்டி கொண்டு விட்டால் என்ன ஆகும் இந்த உலகம்? அவ்வளோதான், அப்படியே ஸ்தம்பிச்சு போகணும். படங்களில் காட்டுவாங்க, அதிர்ச்சி காட்சினா பறவைகள் பறந்து கொண்டு இருக்கும், அப்படியே நின்றுடும் அந்த பறவைகள். அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும், அப்படியே அதுவும் நின்றுடும். உலகமே ஒரு வியப்பில் ஒரு அப்படியே நிற்கும், செயல்படாமல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் காட்டுவார்கள் திரைப்படங்கள். அதுபோலத்தான் விவசாய பெருமக்கள் கையை கட்டி கொண்டால் முடிந்தது, இந்த உலகத்துடைய சகாப்தமே முடிந்துவிடும். உழவினார் கை மடங்கின் இல்லை, எதுவுமே இல்லை. விழைவதும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. துறவியாக இருந்தாலும் கூட, வேறொரு இடத்துல அவர் சொல்வார், இல்வாழ்க்கையில் சொல்வார், துறவிகளுக்கு கூட இல்வாழ்க்கை வாழ்பவன் அந்த இல்லத்து தலைவன் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அவர்கள் கூட உலகத்தில் இருக்க எல்லா பற்றையும் விட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் உணவு இல்லாமல் அவர்களாலும் வாழ முடியாதல்லவா? அவர்களுக்கே நிலை இல்லாமல் போய்விடும். அவர்களே ஆடி போவார்கள் உணவு இல்லாமல். அப்போ யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு வள்ளுவர் உழவர்களை சொல்வார். இவ்வளவு சிறப்புடைய
இந்த உழவர்களை குறித்து அவர்கள் எப்படியெல்லாம் உழவு செய்ய வேண்டும் என்பதற்கும் அந்த அதிகாரத்து 10 குறட்பாக்களில் அவர் சொல்லியிருப்பார். இந்த உழவர்கள் ஒரு பக்கம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதே போலத்தான் வணிகர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழிலையும் நம்ம 4 விதமாக பிரிக்க முடியும். அறிவால் உழைப்பவர்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். தோள் பலத்தால் நாட்டை காக்கிற வீரர்கள் இன்னொரு பிரிவினராக இருக்கிறார்கள். வயிற்றுக்கு உணவு இடுகின்ற, எப்படி அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்தாலும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்ற வணிகர்கள் இருக்கிறார்கள். கடுமையாக உழைப்பை குறிக்கக்கூடிய கால்களை கொண்டு கால் என்பதற்கு இன்னொரு சொல் வந்து தாள். தாள் என்றால் முயற்சி என்று ஒரு பொருள். அதனால் இந்த தாள் இருக்க, இந்த தாளை கொண்டு, அதாவது உழைப்பை கொண்டு கடுமையாக உழைத்து உணவை உற்பத்தி செய்கிறார்கள் அல்லவா, மற்ற பணிகளை செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் 4வது பிரிவினராக இருக்கிறார்கள். தலை முதல் கால் வரையாக இப்படி பிரித்து சொல்கிறார்கள் பெரியவர்கள். அதில் 2வது பிரிவு வணிகர்கள். வணிகர்களை பற்றியும் ஓரிடத்தில் வள்ளுவர் பேசுகிறார். இந்த வணிகம் என்பது ஒரு பொருளை கொடுத்து பொருளாக, பணமாகவோ அதற்கு இணையாகவோ ஒன்றை பெறுதல் தான் வணிகர்களுடைய முதல் கடமையாக இருக்கிறது. இந்த வணிகர்கள் அவர்கள் செய்கின்ற இந்த வணிக தொழிலில் நியாயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ₹1 இன்றைய பேச்சு வழக்கு, ஒரு பணத்துக்கு ஒரு பொருளை வாங்குகிறார்கள் வணிகர்கள். அதை கொண்டு போய் அதை விற்பதற்கு அவர்கள் அதற்காக சில முதலீடுகளை, சில செலவுகளை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கும். போக்குவரத்துலேருந்து தொடங்கி அது கொண்டு போய் அதை பெறுகிறார்கள் அல்லவா. உற்பத்தியான ஒரு பொருளை அவரிடம் அது பெறுகிற போது அதற்கு ஒரு நியாயமான விலையோடு கொண்டு போய் அது போய் சேரணும். ஒரு பணத்திற்கு உற்பத்தியான ஒரு பொருளை ஒரு வணிகர் கொண்டு போய் கொடுக்கிற போது அது 100 மடங்காக அது மாறி இருந்தால் அது நியாயமற்ற அது வணிகமாக இருக்கும். தனக்குரிய ஊதியத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கு செய்கின்ற அந்த செலவினங்களையும் கருத்தில் கொண்டு அதற்கான ஒரு நியாயமான ஒரு விலையை வைத்துத்தான் வணிகர்கள் விற்க வேண்டும். பெறுவது ₹1, ஆனால் விற்று பெறுகின்ற அந்த ஊதியமோ அது 100 மடங்கு இருக்குது என்று சொன்னால், 50 மடங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது நியாயமற்ற அது வியாபாரமாக அது இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, வேறு யாரையுமே தனக்கு போட்டியாக அந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று தடுத்து நிறுத்துபவர்கள் கூட இருக்கிறார்கள். அது மோனோபோலி என்று சொல்வார்கள். அதுவும் நியாயமற்ற ஒன்று. வள்ளுவர் இப்படிப்பட்ட இந்த வணிகர்களை பற்றியும் ஓரிடத்தில் அவர் சொல்கிறார். நடுவு நிலைமை அதிகாரம், நியாயத்தோடு அவர்களும் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். வாணிகம் செய்பவர்கள் பிறருடைய பொருளை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த பொருளை நான் கொடுக்குறேன், அதற்கு பதிலாக அவர்களிடம் இருக்கின்ற அந்த செல்வத்தை அவன் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிக்கிறோம். அதுதான் வணிகர்களுடைய வேலை, அதுதான் அவர்களுடைய ஊதியமாகவும் இருக்குது. இப்போது இதே வணிகர் தனக்கு தேவையான ஒன்றை வேறொரு வணிகரிடம் செல்ல வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம பேசுகிறோம், ஒரு எழுதுகோல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த எழுதுகோலை வாங்கி விற்கிற ஒரு வணிகர் இருப்பார். ஆனால் அவருடைய தொழிலே அது எழுதுகோலை விற்கின்ற ஒரு தொழிலாக கூட இருக்கும். ஆனால் அந்த வணிகர் அவர் ஆடையை வாங்க வேண்டியிருக்கும், கால் அணிகளை வாங்க வேண்டியிருக்கும். இதுபோல் அவருக்கு தேவையான எத்தனையோ பொருட்கள் இருக்கும். அவரே எல்லாவற்றையும் விற்பவராக இருக்க முடியாது. இப்போது அவர் ஒரு ஆடையகத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அவர் மேல் சட்டையை ஒன்று வாங்கிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், தான் கொடுக்குற அந்த பணத்துக்கு நியாயமான விலை இருக்கான்னு அந்த துணியோடைய தரத்தையும் மற்றதையும் அவர் எண்ணி பார்த்து, நியாயம் இருக்கணும், ஏன்னா நான் என் கை காசை தான் நான் அவங்க கொடுக்க போகிறேன், நான் அதில் ஏமாறக்கூடாது,
அது நான் கொடுத்து வாங்குவது நியாயமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வணிகர் எண்ணுவார். அதுதானே இயல்பு எல்லோருக்குமே. தாங்கள் கொடுக்கிற பணத்துக்கு நியாயமான விலை தாங்கள் பெறுகிற பொருளுக்கு இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுவார்கள். இப்போது இவர் சொல்கிறாரு, ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த வணிகர்கள் இருப்பார்கள் அல்லவா, சிலர் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்காக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அதற்காக பொருளை வாங்குகிறீர்கள், பணத்தை வாங்குறீங்க இல்லையா, நீங்கள் எப்படி வேறொரு இடத்துல போய் பொருளை பெறுகிற போது உங்களுடைய பணம் என்று நினைத்து அது பத்திரமாக இருக்கணும், நியாயமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது அதிகமாக வாங்கக்கூடாது அந்த கடைக்காரர்னு நினைப்பீங்க இல்லையா, அதே போல தான் மற்றவர் உங்களிடம் வாங்குகிற போது அவர்களுடைய பணமும் உங்களுடைய பணத்துக்கு என்ன மதிப்பு கொடுப்பீங்களோ அதை போல கொடுத்து வியாபாரத்தை செய்யுங்கள் என்கிறார் வள்ளுவர். நியாயம் இல்லாமல் வியாபாரத்தை செய்யாதே என்கிறார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்பார் வள்ளுவர். பிறருடைய பொருளாக இருக்கிறது, அது உங்களுடைய பொருளை எப்படி பார்த்து பார்த்து நியாயமாக செலவிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல தான் மற்றவர்களுடைய பணத்தையும் நீங்கள் மதிப்பு தந்து கவனித்து நியாயமாக அந்த வணிகத்தை செய்யுங்கள் என்கிறார். உழவர்களை பார்த்தோம், இவர்களையும் பார்த்தோம். நாட்டை காக்கிற வீரர்கள், அவர்கள் அது தொழில் என்று சொல்ல முடியாது, ஆனால் அது அவர்களுடைய பணியாக இருக்கிறது, நாட்டை காக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய இடங்கள், மிக பலவாக அந்த குறட்பாக்களை நிறைய இடங்களில் பேசுவார். அவர்களுடைய சிறப்புகளை பல இடங்களில் எடுத்து சொல்கிறார். படைச்செருக்கு முதலான பல இடங்களில் பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக அறிவை கொண்டு, அறிவை உலகமெல்லாம் பரப்பிக்கொண்டு எப்படி ஞாயிறு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் தருகிறதோ அதை போல அறிவு, கல்வி என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருப்பவர்கள், ஞாயிறை போல பரப்பி கொண்டிருப்பவர்கள் ஆசிரிய பெருமக்கள். உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுடைய சேவையும் பணியும் தேவை. கல்வி கற்கலைன்னு சொன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய அழிவாக அவர்களுக்கும் அமையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பத்துக்கும் அமையும், நாட்டுக்கும் அமையும். ஒரு நாடு வளம் பெறுவதற்கு கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் பெரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஒரு மிகப்பெரிய தொழில் தான். மருத்துவர் இருக்கா, அந்த மருத்துவ தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அவருக்கு பாடம் கற்பிப்பதற்கு, அந்த மருத்துவத்தை கற்றுத்தருவதற்கு ஆசிரியர் தேவை. வழக்குரைஞராக இருந்தாலும் அவரும் ஒருவிடம் கல்வியை கற்றிருப்பார். எல்லாருக்கும் காரணமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால் அந்த ஆசிரியர்களை பற்றி கூட குறட்பாக்களை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எப்படி கல்வி கற்க வேண்டும்? கல்வியை தேடிச் செல்பவர்கள் நல்ல ஆசிரியர்களை தேடிச் செல்கிறார்கள். இன்று பள்ளிக்கூடம் என்று சொன்னால் நல்ல பள்ளிக்கூடமாக நல்ல ஆசிரியர்கிட்ட என்னுடைய பையன் படிக்கணும் அப்படின்னு தான் அவரவர்கள் பையனை பற்றி நினச்சி கொண்டிருப்பாங்க. இது இயல்பு. நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த ஆசிரியர்கிட்ட போய் படிக்கிறோம். எப்படி படிக்க வேண்டும் அதையும் சொல்கிறார். அந்த ஆசிரியர் பற்றியும் வேறொரு சொல்லால் அவர் சொல்கிறார். இப்போது பொருள் இல்லாதவன் பொருள் இருக்கிறவன்ட்ட போயிட்டு அடக்கமாக இருப்பான். கொஞ்சம் உடலே குனிந்ததாக தாழ்ந்ததாக கூட இருக்கும். பொருளை பெற்றால் போதும் என்று இருக்கும். அவருடைய நிமிர்ந்தத பார்வையோ ஒரு பெரிய தோற்றமோ எதுவுமே இருக்காது. உதவின்று வருகிற போது உடலே கொஞ்சம் தாழ்ந்து தான் நிற்கும். அந்த இடத்துல குறைந்தபட்சம் மனமாவது கொஞ்சம் தாழ்ந்து தான் நிற்கும், பெறுகிறோம் என்பதனால. செல்வம் உடையவன்ட்ட போயிட்டு இல்லை அப்படின்னு ஒருத்தன் போய் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றதற்கு வள்ளுவர் சொல்கிறார். உடையார் முன், நிறைய செல்வங்களை உடையவர் இருக்கார், அவர் முன்னாடி போய் நின்று ஒருத்தன் போய் நிற்கிறான். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் என்பார். அப்படி போய் நிற்கிறது, தாழ்ந்து நிற்கிறது, ஏக்கற்றும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும். கற்றார் முன் அப்படி தான் போய் படிக்கணும். எப்படி? அப்படி தாழ்ந்து தன் நிலையை தாழ்த்தி கொண்டு நிற்பான். இல்லாதவன் செல்வம் உடையவன்கிட்ட போய் நிற்பான். அதுபோல்
ஒரு கற்றவர் இருக்கான்னா அவர் முன்னாடி அடக்கத்தோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றால் சமூகத்திலே அவன்தான் இருப்பதிலேயே தாழ்ந்த நிலையில் இருப்பவனாக கருதப்படுவான். கடையரே என்பார் வள்ளுவர். உயர்ந்த நிலையில் உலகம் மதிக்காது, தாழ்ந்த நிலையில் வைக்கும். அதனால் அவனை கடையர் என்கிறார். கடையரே யார்? கல்லாதவர் என்கிறார். இந்த இடத்துல கற்றார்னு சொல்லும்போது யார்கிட்ட போய் இருக்கிறவன்கிட்ட போய் இல்லாதவன் பொருளை பெறுகிறானே, அதே போல் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட போய் படிக்கணும். அப்படி போய் படிக்கலைன்னு சொல்லிட்டா நீயும் சமூகம் உன்னை தாழ்த்தியே வைத்திருக்கும். கல்வி கற்றவனை மட்டும்தான் அரசனாக இருந்தாலும் கூட மதிப்பான் என்கிறார் புறநானூற்றிலே ஒரு அரசர். மூத்தோன் வருக என்னாது. அப்போ வயசில் பெரியவன் சொல்லிட்டு மரியாதை கொடுத்துலாம் வைக்க மாட்டாங்க. அரசனாக இருந்தாலும் கல்வியை கற்று அறிவுடையவனாக இருந்தால்தான் அந்த ஆட்சியை அவனும் நன்றாக நடத்த முடியும் என்பார் அந்த அரசனே சொல்கிறான். எப்படியாவது படிச்சிரு என்கிறார் அரசன். அவ்வளவு சிறப்பு. இந்த ஆசிரியன் இருக்கிறான். ஆசிரியன் தான் கற்றதை மற்றோருக்கு எடுத்து சொல்லணும். தான் கற்றதை தன் அறிவை கொண்டு மேலும் சிந்தித்து ஆழ்ந்து அதற்குண்டான ஆழ்ந்த பொருளை பெற்று பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது சேர்த்தல் என்பது மிக மிக கடமை. அமைச்சருக்கு சொல்கிறார், ஆனால் இது ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும் என்பதனால் அதோடு இதை இணைத்து பார்க்கலாம். ஒரு செடி இருக்குது, ஒரு கொடி இருக்குது, ஏதோ ஒன்று கொத்து கொத்தா பூக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுலேருந்து வாசனையே வரல, எந்த விதமான நறுமணமும் இல்லை. அப்படி பூத்து என்ன பயன் அந்த பூவால்? பூவோடைய நோக்கமே என்ன நோக்கம்? காகித பூக்கும் மனமில்லாத செடியிலே பூத்திருந்து மனமே இல்லைன்னா காகித பூவும் இதுவும் ஒன்றாகவே கருதப்படும். காகித பூவை எடுத்துக்கொண்டு யாரும் மோந்து பார்த்து ரசித்து மகிழப் போவதில்லை. காகித பூ கண்ணுக்கு அழகாக இருக்கும். அதே போல் செடியிலையோ கொடியிலையோ மரத்திலையோ எங்கேயோ பூக்குது, ஒரு பூ பூக்குது, கொத்து கொத்தாக பூக்குது, ஆனால் அதுக்கு மனம் இல்லை என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? அப்படித்தான் ஆசிரியர் கற்றிருந்தும் பிறருக்கு எடுத்துச் சொல்லவில்லை என்று சொன்னால் பூத்தும் மணக்காத அந்த மலருக்கு இணையானவர்கள். பூத்திருக்கு, இவனும் படிச்சிருக்கான், இவர் சொல்ல தெரியல, அது போல தான் அங்கேயும் மனம் இல்லாமல் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் அழகாக சொல்கிறார். இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர். நாரானா மணக்காத, இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர். யார்? கற்றது உணர விரித்து உரைக்க தெரியாதார். கற்றது உணர விரித்து உரையாதார். அப்படி விரித்து சொல்வதற்கு தெரியாதவர்கள். அதனால் கல்வி கற்றால் மட்டும் போதாது, அதை செய்யணும். அடுத்தது, எப்படி நம்முடைய பசியாற்றி நம்மை உயிரை காக்கிறார்களோ, அறிவை கொடுத்து நம்மை இன்னும் சிறப்படைய செய்கிறார்களோ ஆசிரியர்கள், அதை போலத்தான் மருத்துவர்களும் மிகப்பெரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒவ்வொரு நாட்டிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, வயதில் மூத்தவர்கள் அதிகமாக ஆகிட்டே இருக்கிறாங்க. எதனை கேட்டாக்க மருத்துவர்களுடைய மிகப்பெரிய பணி அதில் இருக்குது. மருத்துவர்கள் நம்முடைய ஆயுளை கூட்டுகிறார்கள், நோயிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்கள், பிணியிலிருந்து அவிழ்த்து விடுகிறார்கள், எப்படியோ நம்மளை வாழ வச்சிடுறாங்க. சராசரியான ஆயுள் பெருகி நீண்டு கொண்டே போகிறது. நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ஆண்டுகளில், இன்னும் 25-50 ஆண்டுகளில் 80 வயதை தொட்டு விடுவோம் சராசரி ஒரு வாழ்வு. 100க்கு மேல் வாழ்பவர்கள், 100 ஆண்டுகளை கடந்தும் வாழ்பவர்கள் பெருகுகிறார்கள். அப்படி அதை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய பணியை, நம்முடைய துன்பத்தை போக்குபவர்களாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவம் என்பது அவ்வளவு முக்கியமான பணி. மருத்துவர்களை பற்றியும் வள்ளுவர் பேசியிருக்கிறார். 95வது குறள் மருந்து என்கிற ஒரு அதிகாரமே இருக்கிறது. அதில் மருத்துவர்களை பற்றியும் சில இடங்களில் சொல்கிறார். எல்லா காலத்திலையும் மருத்துவர்கள் உண்டு. மருத்துவன் தாமோதரனார் என்ற சங்கப்புலவர் கூட ஒருத்தர் இருந்திருக்கிறார். இப்போது அவர் சொல்கிறார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மருத்துவம் ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவம். ஒன்று ஆயுர்வேதம், இன்னொன்று சித்த வைத்தியம். இந்த 2 வைத்தியத்திலும் ரொம்ப முக்கியம்னா இந்த நாடி பார்த்தல் என்பது. இந்த நாடி எப்படி பார்க்கணும் என்பதற்கு கூட மருத்துவ நூல்கள் தமிழில் நிறைய இருக்குது, எப்படி பார்க்கணும்னு.
இந்த நாடி பார்த்து நம்ம உடம்புல 3 உண்டு. வாதம், பித்தம், கபம்ன்ற முக்குணம் உண்டு. வாதம் கூடியிருந்தால் எது போன்ற நோயை உண்டாக்கும், அல்லது வாதம் குறைந்தால் எது போன்ற நோயை உண்டாக்கும். அதே போல தான் பித்தத்துக்கும் சரி கபத்துக்கும் சரி, அந்த வாதமோ பித்தமோ கபமோ கூடினாலும் குறைந்தாலும் கூட நோய் உண்டாகும். இன்னும் சில மருத்துவ நூல்கள் சொல்கின்றன, நாம் தமிழர்கள் உண்ணுகின்ற உணவில் 6 சுவை இருக்கிறது. இந்த 6 சுவைக்கும் அவர்கள் எப்படி வகுத்து சொல்கிறார்கள்னா, இடக்கையில் இருக்கக்கூடிய இந்த நாடியும் வலக்கையில் இருக்கக்கூடிய நாடியும், வாதம் பித்தம் கபம் இடக்கையில் இருக்குது, வலக்கையிலும் அதே போல் இருக்குது. இடக்கையில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் ஒரு 3 சுவைக்குரியவை. அதே போல் வலக்கையில் இருக்கக்கூடிய இந்த 3 நாடிகளும் மீதி இருக்கிற 3 சுவையோடு தொடர்புடைய கொண்டு. இப்போ இந்த 3 வச்சு இப்போ இடக்கையில் வாதம் கூடியிருந்தால் அதற்கேற்ற சுவையை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதே போல் தான் வலக்கைக்கு அதுபோல் எந்தெந்த உணவு, எந்தெந்த காய், எந்தெந்த பழம் உண்ண வேண்டும் என்றெல்லாம் மருத்துவ நூல்கள் சொல்கின்றன. இந்த வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி அது நோயை உண்டு பண்ணும். அப்போ அது எதுபோல் நோயை உண்டு பண்ணும் என்பதையெல்லாம் அந்த மருத்துவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகுந்தாலும் குறைந்தாலும். நூலோர்னாக்க மருத்துவ நூல்களை கற்றவர்கள். வள்ளுவர் காலத்தில் மருத்துவத்திற்கென்று தனியாக நூல்கள் பல இருந்திருக்கின்றன. அந்த நூல்களை எல்லாம் அவர்கள் கற்றவர் இருக்காங்க. அதனால தான் நூலோர். வழி முதலா எண்ணிய 3 என்கிறார் வள்ளுவர். வழி அப்படிங்கிறது காற்று, அதான் வாதம் பித்தம் கபம், இந்த 3 ஐப்பகுதி என்று சொல்வார்கள். இதை இந்த 3ம் கூடினாலும் குறைந்தாலும் உடலிலே நோய் உண்டாகும். இதை நூலோர் சொன்னதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மருத்துவம் செய்யணும். அதற்கு பிறகு என்ன, ஏன் இந்த நோய் வந்தது, அதற்கான மூல காரணம் என்ன, அந்த மூல காரணத்தை கண்டறிந்து அந்த மூல காரணத்துக்கு உண்டான அந்த நோயை தீர்க்க வேண்டியது மருத்துவனுடைய கடமை. நோய் நாடி, இது என்னடா இந்த நோய், எதனால் இவருக்கு இது வந்திருக்கு, அந்த நோயை பற்றிய தெளிவு இருக்கணும். நோய் நாடி. நோய் முதல் நாடி, எதனால் வந்தது, இந்த உணவு உட்கொண்டார், அதனால் அந்த உணவு அவருக்கு அது ஒத்து வரவில்லை, அது ஒவ்வாமையை உண்டு பண்ணியிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்ப்பதற்கு, முதல்ல நோயை தீர்ப்பதற்கு, பிறகு அந்த நோய் மீண்டும் வராமல் தலையெடுக்காமல் இருப்பதற்கு முதலான மருந்துகளை சொல்லி அதற்கான பக்குவங்களையும் நோயாளிக்கும் சொல்லி அந்த நோயை போக்க வேண்டும். நோய் நாடி. நோய் முதல் நாடி, அது தணிக்கும், அந்த நோயை போக்குது. எந்தெந்த முறையில் செய்ய முடியுமோ, எல்லோருக்கும் கண் உண்டு, எல்லோருக்கும் காது இருக்குது, எல்லோருக்கும் மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, உடல் உறுப்புகள் இதயத்தில் தொடங்கி எல்லாமே இருக்குது, எல்லோருக்கும் ஒன்று போலத்தான், எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு உடம்பும் வெவ்வேறு விதமானது. என்னுடைய உடல் அமைப்பு, என்னுடைய உடற்கூறு எல்லாம் வெளிப்பார்வைக்கு ஒன்று தான். ஆனால் என்னுடைய உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளும், எதெல்லாம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும், எதெல்லாம் என்னுடைய உடம்பு எத்தகையது, இதையெல்லாம் மருத்துவர் மட்டுமே தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு காலத்தில் குடும்பம் நல மருத்துவர்ன்றே இருப்பார்கள். அவர்கள் பழக்கத்திலே தெரியும், இவர் வந்தால் இவர் இதுதான்றதெல்லாம் பழக்கத்திலே அவங்க அறிஞ்சிருவாங்க. ஒரு காலத்தில் இருந்தார்கள் குடும்ப மருத்துவர்கள், அவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஒவ்வொருவருடைய உடம்பும் வேறு வேறு தான். ஆனால் உறுப்புகள் பார்ப்பதற்கு புறத்தோற்றத்தில் ஒன்று, ஆனால் செயல்படுகிற விதத்தில் வேறு. வள்ளுவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நோயை பார்க்குறோம், அது என்னன்றது கண்டுபிடிக்கிறோம். நோய் நாடி, அதோடைய மூலம் என்ன, எதனால் வந்தது, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும், அது தணிப்பதற்கு. வாய் நாடி, எந்தெந்த சூழலெல்லாம் எந்தெந்த முறையிலெல்லாம் அந்த நோயை தீர்க்க முடியும் என்று ஆராய்ந்து அதற்கேற்ற செயலை அந்த மருத்துவர் செய்ய வேண்டும். உற்றவன் தீர்ப்பான், மருந்து, அதுக்கப்புறமா உழைச்செல்வான். இந்த 4ம் சரியாக இருந்தால் நோயாளியுடைய, ஏன்னா நோயாளி எதுக்கு சொல்லணும்னா, நோயாளி ஒத்துழைப்பு தரணும். நோயாளியின் உடம்பும் அந்த மருந்துக்கேற்றபடி வேலை செய்யணும். உற்றானும் அதை தீர்ப்பானும், அதற்கு பிறகு அது மருந்தும், அவனுக்கு நோயாளிக்கு உதவி செய்கின்ற உழை செல்வானும். இன்றைக்கி நம்ம நர்ஸுன்னு சொல்கிற மாதிரி தான், செவிலியர்கள் மாதிரி தான். இவர்கள் இருந்து அந்த நோயை தீர்ப்பதற்கு உதவி செய்கிறார். நாட்பார் கூற்றே மருந்து என்பார்
வள்ளுவர். இந்த மருத்துவர்கள் ஒரு பக்கம், இவர்கள் ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறார்கள். இதை தவிர வேறு நிறைய பணிகளும் தொழில்களும் வள்ளுவர் காலத்தில் நாம் பார்க்கணும். பாவை என்று சொல்வார்கள், இந்த கைப்பாவை, மரப்பாவை, அதை செய்பவர்கள் அதையே தொழிலாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் வேறொரு இடத்துல சொல்வார், ஒரு பால் கெட்டு போகுதுன்னா அதற்கு காரணம் அந்த பாலை ஊற்றி வைக்கிற அந்த கலம்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம். 1000வது குறளில் சொல்வார், செல்வத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை, நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று, பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று என்பார். இப்போ பாத்திரம் என்று சொல்கிற போது அந்த பாத்திரத்தை செய்கிற ஒரு தொழில் இருந்திருக்கிறது. அதுபோல் நிறைய தொழில்களை வள்ளுவர் பேசுவார். பொற்கொல்லர்கள் இருந்திருக்கிறார்கள். சுடச்சுடரும் பொன்போல் என்பார் வள்ளுவர். அங்கே தங்கத்தை அப்படி போட்டு நெருப்பில் போட்டு சுட வச்சுட்டு அதுலேருந்து அந்த சுட வைக்க சுட 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 என்ன ஆகுன்னா பொண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த மாசெல்லாம் நீங்கி சுத்தமான தங்கம் வெளியே வரும். அதில் தான் நம்ம பிறகு என்னென்ன செய்யணுமோ முறையாக செய்து பொற்கல்லர்கள் நமக்கு அணிகலன்களை செய்திருக்கிறார்கள். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும். இந்த துறவு அதில் சொல்லுவார், துன்பம் சுட சுட நோட்கிற்பவர்க்கு என்பார். அங்கே நம்மளுடைய நோக்கம் இப்போது தொழிலில் தங்கத்தை கொண்டு தொழில் செய்தோர் இருக்கிறார்கள். இப்படி வள்ளுவர் காலத்திலே எத்தனையோ தொழில் செய்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். வள்ளுவரும் அத்தகையோரை கூர்ந்து கவனித்திருக்கிறார். அந்த தொழிலை மக்களுக்கு சொல்கின்ற அறத்தின் வழியாக நமக்கு அவர்களை புலப்படுத்தி காட்டுகிறார். ஓமையாக, உருவமாக, ஆகுபெயராக, இப்படி பல்வேறு கோணங்களில் அந்த தொழில்களை நமக்கு சுட்டிச் செல்கிறார் வள்ளுவர். இதன் மூலமாக வள்ளுவர் காலத்தில் நிலவிய தொழில் முறைகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். பல அரிய செய்திகளையும் வள்ளுவர் அந்த குறட்பாக்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். மீண்டும் சந்திப்போம்.